ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செப்டம்பர் மந்த் 2024க்கான சேவிங் சேலஞ்ச் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம சேவிங் சேலஞ்சாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது மினிமம் வந்து 1100லேருந்து 1000 கூட இருக்கலாம். ஸோ 1000க்கு மேலே கூட நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? சேவ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன வேணுமோ அதை வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்து ஏற்கனவே வந்து ஜூலை ஆகஸ்டோட சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து செப்டம்பர் மந்த் வந்து நான் வந்து பட்ஜெட்டும் வந்து போட்டிருக்கேன். ஸோ என்னோடய பட்ஜெட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான பட்ஜெட்டையும் வந்து நீங்கள் போட்டுருங்க. அப்போ தான் வந்து சேவிங்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றது வந்து கிளியராக வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து சேவிங் சேலஞ்ச் வந்து நான் வந்து எடுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து செப்டம்பர் 15 அப்படி இல்லைன்னா வந்து செப்டம்பர் 30 போல் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இன்கம் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்றத பொறுத்து தான் என்னோடய சேவிங்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்ஷியல் அமௌண்ட்டாக வந்து வரலாம், இல்லை வந்து சைடில் வந்து சைடு இன்கமாக வந்து வரலாம், மெயின் இன்கம் வந்து வரும். ஸோ இல்லை வந்து 2 பேர் வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. எனக்கு வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து ஏர்னிங் பர்சனாக இருக்கார். ஸோ அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் எனக்கு மந்த்லி வந்து எனக்கு வந்து செலவுக்கு வந்து காசு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அது கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் அதை பேஸ் பண்ணி தான் என்னோடய சேவிங்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த் வந்து செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து எனக்கு அமௌண்ட் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5000 வந்து கொடுப்பாங்க. ஸோ 5000 வந்து மினிமமாக எடுத்துப்போம். ஸோ 5000 வந்து அதை முடிய போகிறதுக்கு கொஞ்சம் இருக்கும்போது ஒரு 500 இருக்கும்போது நான் வந்து பைசா வந்து கேட்டுருவேன். இல்லைனா வந்து அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே வந்து அந்த மந்த்துக்கு என்ன தேவை இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாகவே வந்து போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது 5000 வந்து இருக்கும். சம்டைம்ஸ் வந்து 5000 இருக்கும், சம்டைம்ஸ் வந்து 10000 இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மினிமம் எப்போவுமே வந்து 5000 தான் வந்து நான் கேட்கறது உண்டு. சரியா? அதிலே வந்து நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 5000ல் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சின்ன ட்ரிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். என்னோட சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு 5000 கிரெடிட் ஆகும்போதே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 500 வந்து எடுத்து வச்சுருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10%ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேலன்ஸ் வந்து என்கிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஸோ பேலன்ஸ் வந்து 4500 தான் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் வந்து என்னோட எக்ஸ்பென்சஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு 10 days அந்த மாதிரி வந்து ரன் பண்ணுவேன். ஸோ அதான் 4000லேயே வந்து நான் ரன் பண்ண பார்ப்பேன். ஸோ அப்போது பேலன்ஸ் 500 இருக்கும். ஸோ 500க்குள்ளே அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மந்த்து வந்து 10 தேதிக்குள்ளே 10 days வந்து ஊட்டிகிட்ருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 தேதிக்குள்ளே எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th எவ்ரி மந்த்து 10th வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ ஹவுஸ் ரெண்ட் இருக்குது எனக்கு. ஹவுஸ் வந்து ரெண்டல் ஹவுஸ் வந்து எனக்கு வந்து அது வந்து அசட் இருக்குது. ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10000 பக்கம் வந்து கிரெடிட் ஆகும். சரிங்களா? அதுலேயும் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஸோ கிரெடிட் ஆன உடனே ஒரு சேவிங்ஸ் பாக்ஸ் ஒன்று நான் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த பாக்ஸு தான் வந்து நான் 500 அந்த மாதிரி எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறமா வந்து இதுலேயும் ஒரு 10% 1000 rupees வந்து நான் வந்து எடுத்து வைப்பேன். ஸோ 10% தான் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுக்கு இதுலேயும் வந்து 10% தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும், 9000 தான் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து மித்த நாளுக்கு வந்து ஓட்டுவேன். ஸோ அடுத்த 10 daysக்கு வந்து இப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம்.
ஸோ வந்து பத்தாவதுக்கு வந்து ஹஸ்பண்ட்டை அகெயின் வந்து செப்டம்பர் எண்டில் செப்டம்பர் எண்டு லாஸ்ட் வீக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் ஒரு 10 days போயிடும், இதில் ஒரு 10 days போயிடும். பேலன்ஸ் இருக்கிற 10 days வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து நான் வந்து அகெயின் வந்து ஒரு 5,000 6,000 7,000 அப்படியே வந்து நான் கேட்டுப்பேன். ஸோ 7,000 வைங்களேன், ஒரு 7,000 நான் கேட்பேன். ஸோ ஏன்னா வந்து அடுத்த மந்த்து வந்து 1ஆம் தேதியே வந்து கேட்க முடியாது. ஹஸ்பண்ட்டை 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு வீக்னா அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் தான் அது வந்து 5th இருக்கலாம், 7th இருக்கலாம், அந்த மாதிரி அந்த டேட் வந்து வேரி ஆகும். ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் கேரி ஃபார்வர்டு அந்த ஒரு 4-5 நாளைக்கு வந்து 15 daysக்கு வந்து தேவைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7,000 மாதிரி கேட்பேன். ஸோ பேலன்ஸ் வந்து அந்த 7,000லையும் நான் வந்து சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ சேம் 10% தான். ஸோ 10% தான் நான் வந்து எடுத்து வைப்பேன். ஸோ சேவிங்ஸு அப்புறம் வந்து அந்த 700 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து $6,300. ஸோ இதில் தான் வந்து என்னோட எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 17 + 5 வந்து 22, அரௌண்ட் 22 கிட்ட நம்மளுக்கு வந்து வந்துடுது. 22 நம்ம பட்ஜெட் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நான் வந்து 20,000க்கு வந்து நான் வந்து பட்ஜெட் போட்டிருக்கேன். ஸோ 2,000 வந்து நம்மளுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக எதனா ஒரு செலவு வரும். ஸோ அந்த செலவுக்காக வந்து நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து கேல்குலேட் பண்ணுவேன். இது இல்லாமல் என்னோட இன்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட இன்கம் வந்து ஸோ யூடியூப்பில் வந்து ஸோ ஹேமாஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ ஹேமாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் வந்து இப்போ வந்து $40 இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த $40 இருக்குது. இப்போதைக்கு வந்து $40 இருக்குது. இன்றைக்கி படி பார்த்தீங்கன்னா 39 point something இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு $10 தான் வந்து $10 to $15 தான் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஒரு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ $15 வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸோ நம்ம ரேட் படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டாலர் வந்து 83 சம்திங் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே வந்து கால்குலேட் பண்ணுங்களேன். ஸோ $10 வந்து 10 வந்து $830. $830 ஒரு $5க்கு எவ்வளோ வரும்? அதில் பாதி ஒரு $400, $1,200 ஒரு அப்ராக்சிமேட்டாக வைங்க. ஸோ $1,400. ஸோ இதுதான் வந்து எனக்கு சேவிங்ஸாக இருக்க போகுது. ஸோ என்னென்ன சேவிங்ஸு அப்படியே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு 500. ஸோ இப்படி தான் வந்து நான் சேவ் பண்ணுவேன். ஸோ 500. ஸோ இங்கே ஒரு 1000, இங்கே ஒரு 700. ஸோ அவ்வளோதான், இங்கே ஒரு 700. இதில் வந்து அடுத்த மந்த்துக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். அது வந்து நான் எடுத்து வைக்க மாட்டேன். ஸோ அந்த 2,000 rupees வந்து மீந்தாலும் ஆச்சு, இல்லைனா வந்து வேறு எதனா வந்து செலவு வந்தாலும் ஆச்சு. சரி, மேபி தான் அந்த செலவு இருந்தாலுமே வந்து 2,000க்கு பதிலாக ஒரு 1,000 வந்து நான் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே ஒரு 1,200. இது வந்து எனக்கு மொத்தமாக தான் கிடைக்கும், சரிங்களா. அது வந்து $100 சேர்ந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இருந்தாலுமே வந்து எனக்கு சேவிங்ஸோடு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நான் வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து 8,300 வரும்போது கூட கொஞ்சம் காசு போட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5,000 போட்டு லாஸ்ட் டைம் வந்து 2 கிராம் காயின் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணிப்போம். ஸோ 1,000, 2,000, 3,000, 3,500, 3,500, 3,700, 4,200. ஸோ அரௌண்டாக எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 4,200 rupees வந்து சேவிங்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 4,200 வந்து நம்மளுக்கு வந்து சின்ன அமௌண்ட் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட்டு தான். ஸோ இதே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு 4,000 rupees வந்து
இந்த மந்த்துக்கான சேவிங்ஸ் வந்து நான் வந்து பிளான் பண்ணுறேன். ஸோ 4000 வந்து நான் வந்து எடுத்து வைப்பேனா அப்படின்றத வந்து செப்டம்பர் மந்த்து எண்டில் தான் வந்து தெரியும். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து நடுவில் வந்து கொடுக்குறேன். நான் வந்து 15th போல் எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதே மாதிரி டெக்னிக் வந்து நீங்கள் டிப்ஸ் அண்ட் டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until stay with me, ஹேமா. பாய்.